தமிழ்குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் நாதன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவரோடு உரையாடுவோம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். தாவைக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு 11 எம்எல்ஏக்களுடைய குறைவு இருக்கிறது. அவர்களுடைய பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்காக பல கட்சிகளும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. பின்னணியில் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிற தகவல்கள் வருகிறது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களுடைய அறிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. அவர் சொல்கிறாரு, விசிக முன்மொழிந்த ஆட்சியை வழிமொழிந்துள்ளார்கள் தமிழக மக்கள் அப்படிங்கிறத சொல்கிறாரு. 2016 நாங்கள் இந்த ஆட்சியில் பங்கு அதிகாரம் இந்த விஷயங்களை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம். இதுதான் எங்களுடைய இலக்கு அப்படிங்கிறத நாங்கள் தெரியப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இதைத்தான் மக்கள் விரும்பி இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. கம்யூனிஸ்டுகளும் திருமாவளவன் அவர்களும் இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி முடிச்சுட்டு வந்து பேட்டி கொடுக்கும்போது, இந்த ஆட்சியில் நீங்கள் பங்கெடுக்க போகிறீங்களா, ஆதரவு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்கும்போது, அதை பற்றி நாங்கள் எதுவும் பேசவில்லை அப்படிங்கிறத 2 பேருமே சொல்கிறாங்க. இதை எப்படி புரிந்து கொள்வது? தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கான முயற்சியில் திருமாவளவனும் கம்யூனிஸ்டுகளும் ஈடுபடுறாங்களா? ஏற்கனவே 2 நாளைக்கு முன்னால் அவங்க பேசினது, பாலகிருஷ்ணன் அவர்கள் பேசினதெல்லாம் நம்ம பார்த்தோம். என்ன நிலைப்பாடில் இருக்கிறாங்க? தோழர் பாலகிருஷ்ணன் இளைஞர்கள் ஒரு ஆழமான மாற்றத்தை விரும்புகிறார்கள் அப்படின்னு பேசியிருக்கிறாரு. அந்த இளைஞர்கள் மாற்றம் என்ன என்பது போன வீடியோவில் விரிவாக பேசியிருக்கோம். அதனால இப்போ நான் அதை திரும்ப ரிப்பீட் பண்ணலை. ஆனால் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவருக்கு இது ஒரு இளைஞர்களின் மாற்றமாக ஏன் தோணுது அப்படின்றது முக்கியம். நீங்கள் மார்க்சியம் தெரியும், வரலாற்று பொருள் முதல்வாதம் தெரியும், பயங்கரமாக ஆய்வு பண்ணியிருக்கிறீங்க. ஆனால் தேர்தல் அரசியல்னு வந்தவொன்னா உங்களால் சாதிக்க முடியலை. கடைசியாக இருந்த கேரளத்துலையும் தோல்வி அடைஞ்சிட்டீங்க. ஆனால் அது கேரளத்தை நம்ம அப்படி எடுக்க முடியல. சொல்கிறேன், 2 தடவை தொடர்ச்சியாக இருந்தாங்க. இப்போதைக்கு ஒன்றும் இல்லை. அதுக்கு முன்னாடி கேரளம்னு ஒன்று இருந்ததுன்னு உங்களால் சொல்ல முடிஞ்சது. இப்போ வெஸ்ட் பெங்கால் முன்னாடியே முடிஞ்சு போச்சு. கேரளாவில் ஒட்டுமொத்த இந்தியாவிலே இல்லை. இன்னைக்கு எம்பின்னா தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு. அப்போ தன்னுடைய சொந்த முறையில் மக்களை திரட்டி அவங்களை வைத்து ஒரு பெரிய சக்தியாக வளர முடியலன்ற போது இந்த மாதிரியான தேவதூதர்களை பார்க்கும்போது கொஞ்சம் ஆசை வருது. இவங்க பரவாயில்லையே, இவ்வளவு மக்களை திரட்டி இருக்காங்க, இவ்வளவு பேர் ஓட்டு போடுறாங்க அப்படின்னா அது ஒரு மாற்றம் இருக்குல்ல அப்படின்னு. அப்ப நம்மளால செய்ய முடியலன்னா நம்ம ஏன் செய்ய முடியல அப்படின்றத பத்தி பேசணும், சுயவிமர்சனம் எடுத்துக்கணும். நம்ம என்ன தப்பு பண்ணோம்? 1950களில் இந்தியாவில் காங்கிரஸுக்கு எதிராக சக்தி வாய்ந்த எதிர்கட்சியா இருந்தது கம்யூனிஸ்டுகள் தான். அதை மறுக்க முடியாது. அவங்களுக்கு தான் வாக்கு வங்கி தமிழ்நாட்டில இருந்து எல்லா இடங்களையும் அவங்கள்ட்ட தான் இருந்துச்சு. அந்த இடத்தை ஏன் இழந்தோம் அப்படின்றத விட்டுட்டு இந்த மாதிரி புதுசா வருகின்ற குதிரைகள் மேல பந்தயம் கட்டுறது இருக்கு இல்லையா, இது ஒரு மனநிலை. அடுத்தது தோழர் திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலின் போதே அவருக்கு பல குழப்பங்கள் அவருக்கு இருந்திருக்கு. காட்டு மன்னார் கோயில் நான் போட்டியிடுறேன்னு சொன்னது, அப்புறம் அதுலேருந்து பின்வாங்கினது, ஷானவாசி அவங்களுக்கெல்லாம் கொடுத்தேன் கொடுக்கல அதுக்கான விளக்கங்கள், இப்போ சமீபத்தில் வெளியிட்ட ஒரு நீண்ட வீடியோ, இதையெல்லாம் பார்க்கும்போது அவர் ஒரு ஒரு அமைதி இல்லாமல் இருக்கின்ற ஒரு மனநிலை தெரிகிறது. இல்லை, திமுக இவர்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கவில்லை, இவர்கள் கேட்ட தொகுதிகளை கொடுக்கல அப்படிங்கிறதுலேருந்து இதை பார்க்கலாமா? இல்லை, அதை பொறுத்த வரைக்கும் அவரே விளக்கம் சொல்லியிருக்காரு. ஒரு பொது நோக்கத்துக்காக மதசார்பற்ற ஜனநாயக கூட்டணியில் நாங்கள் அங்க வைக்கிறோம், இந்தியா கூட்டணியில் பில்டு பண்ணதில் எங்களுக்கும் ஒரு பங்கு உண்டு, இதெல்லாம் சொல்றாரு. இந்துத்துவாவை தொடர்ந்து எதிர்க்கக்கூடிய தலைவராகவும் இருக்கிறாரு. இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, அவரோ இல்லை சிபிஎம் தலைவர்களோ விஜயை பாஜகவை எதிர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான நபராக பார்க்கிறார்களா? என் நினைவு சரியாக இருக்கும் பட்சத்தில் திருமாவளவன் அவர்களே என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, விஜய் போதுமான அளவு பிஜேபி எதிர்க்கவில்லை, இது அவரு சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது எப்படி நீங்க விஜயை ஆதரவு கொடுக்க முடியும்? ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஜய் ஜனநாயகன் படத்தை பாரதிய ஜனதா முடக்கி வைத்திருக்கிறது அப்படின்றதுக்கு கூட அவர் எதிர்த்து குரல் கொடுக்கல. ஏன் கொடுக்கலன்னு சொன்னா, பாரதிய ஜனதா மேல ஒரு பயம். கிறிஸ்தவர்கள் தாக்கப்பட்ட போதும் குரல் கொடுக்கல, திருப்பரங்குன்றத்துக்கு வாய் திறக்கல. பிஜேபி என்ற வார்த்தையே வரமாட்டேங்குது. இப்ப பிஜேபி பட்ஜெட் போடுறாங்க, நிர்மலா சீதாராமன்
அந்த பட்ஜெட்டை நீங்க எதிர்க்கணும்னா அது விமர்சனம் பண்ணணும்ல. அந்த பட்ஜெட்டை பத்தி வாய் திறக்கல. ரயில்வே பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு போதுமான நிதி ஒதுக்கவில்லை அப்படின்னு வருது, அது குறித்து வாய் திறக்கல. இப்படி பல விஷயங்களை சொல்ல முடியும். அப்ப கரூருக்கு பிறகே அவருடைய டோன் வந்து கொள்கை எதிரியை வந்து அவர் மறந்து விடுகிறார். அரசியல் எதிரின்னு சொல்ற திமுகவை மட்டும்தான் திரும்ப திரும்ப திட்டுறாரு. அது பிஜேபி காரங்களுக்கு காதுல தேன் பாயிற மாதிரி இருக்கு திட்டுறது. அதனால அவன் அதை வைத்து பார்க்கும்போது இவர் பாஜகவிற்கு தேவைக்காக பயன்படக்கூடிய ஒரு நபராகத்தான் இருக்கிறார் அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். அதையும் மீறி அவர்கள் ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, திமுக கூட்டணி, திமுக கட்சி உங்களுக்காக உழைத்திருக்கிறது, நீங்க 2 சீட்டு ஜெயிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா அந்த தீர்ப்புக்கு நீங்க எதிராக போறீங்க அப்படின்னு தான் அர்த்தம். கொள்கை முக்கியமா அதிகாரம் முக்கியமா அப்படின்றதான் இப்ப கேள்வி. கொள்கை முக்கியம் அப்படின்னு சொன்னா விஜயை அம்பலப்படுத்துறதெல்லாம் நம்ம கவனம் செலுத்தணும். விஜய் தமிழ்நாட்டு அரசியல்ல எவ்வளவு பாதிப்பை, எவ்வளவு சேதாரத்தை, எவ்வளவு பிற்போக்கு தன்மையை வெளிப்படுத்தியிருக்கிறார், அது கவலைக்குரியதா? இல்ல நம்ம ஆளுக்கு ஒரு அமைச்சர் பதவி கிடைக்கும் அதனால ஆதரிக்க போறோம், இல்ல அவங்க அப்படி சொல்லல, தோழர்கள் அப்படி தவறாக நினைத்துக் கொள்ளக்கூடாது. நீங்களே சொன்னீங்க இது பற்றி நாங்கள் பேசவில்லைன்னு அவர்கள் சொன்னதா தான் நீங்க சொல்றீங்க. ஆனா உள்ளுக்குள்ள அப்படி ஒரு தடுமாற்றம் இருக்கலாம். நான் அதை வச்சு ஒரு யூகமாக சொல்லுகிறேன். அப்படி ஆதரிப்பது என்பது சரியா இருக்காது. ஏன் அப்படின்னு சொன்னா, சங்கிகள் இந்துத்துவாவை விட விஜய் டேஞ்சரானவர். எதை சொல்றீங்க? இவர் உருவாக்கி வைத்திருக்கின்ற அரசியல் இருக்கு இல்லையா, விஜய் பிஜேபியோட கூட்டணி போனால் கூட அவருடைய அடிமைகள் பக்தர்கள் கூட்டம் அதை ஏற்றுக்கொள்ளும். அதை ஏற்று கேள்வி கேட்க மாட்டாங்க. தளபதி நேத்து நீங்க கொள்கை எதிரின்னு சொன்னீங்களே, இன்னைக்கு கூட போலான்னு சொல்றீங்களே, யாரும் கேட்க மாட்டாங்க. என்ன சொன்னாலும் கண்மூடித்தனமாக அவர்கள் நம்புவார்கள். ஜனநாயகனை முடக்கினது திமுக தான் அப்படின்னு சொல்லி தான் எங்க சமூக வலைத்தளங்கள்ல பேசியிருக்கிறாங்க. எப்படி கரூர் சம்பவத்துக்கு காரணம் திமுகவோ, படத்தை முடக்குனது சென்சார் போர்டு மத்திய அரசுன்றதை விட்டுட்டு அதுக்கும் திமுக தான் காரணம் இப்படின்னு பேசணும். அப்ப இவர்களை வைத்து கொண்டு என்ன மாற்றத்தை உருவாக்க முடியும், என்ன அரசியல்ல சாதிக்க முடியும்? அப்ப வழக்கமாக வந்து திமுக அதிமுகன்னு இருந்தது, அதுக்கு ஒரு மாற்றாக இன்னைக்கு வந்து அதை போட்டிருக்காங்க, அப்படி பார்க்கணும் இப்படிலாம் கூட சொல்றாங்க. அப்படி பார்த்தா நம்ம அம்மா அப்பா தாத்தா பாட்டி எல்லாம் வயசான காலத்துல இருந்து இருக்கிறாங்க. சரி, பழையவர்கள் சொல்லி தூக்கி போட்டுருவோமா? நீங்க திமுக அதிமுக தமிழ்நாட்டை ஆண்டதுனால தமிழ்நாடு வளர்ந்து இருக்கிறதா பின்தங்கி இருக்கிறதா அதை தானே பார்க்கணும். அப்ப அதை விட்டு இது பழைய கட்சி, இவங்க வேற மாதிரி அப்படி பேசுறது இருக்கு இல்லையா? சரி, விஜய் அப்படி வந்து புதுசா என்ன செஞ்சுட்டாரு? திமுக கொடுத்த வாக்குறுதிகள், அதிமுக கொடுத்த வாக்குறுதிகள் ரெண்டையும் ஒரு இதய பத்திரிகையாளர் சொல்றாரு. 2 வாக்குறுதிகளை சாட்ஜிபிட்ட கொடுத்து, ஐயா எனக்கு வந்து 2 வாக்குறுதிகளை வச்சுட்டு அதோட சூப்பரா எனக்கு ஒரு தேர்தல் வாக்குறுதி தயாரிச்சு விடுனா அது திரும்ப கொடுத்துருச்சு. என்ன கொடுத்துருக்கு? அவங்க 2000னா 2500, எடப்பாடி 3 சிலிண்டர்னா இவர் 6 சிலிண்டரு, அவங்க தமிழ் புதுமை பண்ணா இவர் 15,000 ரூபா பெற்றோர்களுக்கு கொடுக்குறாரு. இப்படி அப்புறம் வேலையில்லா பட்டதாரிகளா அவளுக்கு 4,000 ரூபா, தொழில் தொடங்குறீங்களா அதுக்கு வட்டியில்லா கடன், இப்படி ஏகப்பட்ட இது. அப்ப இதையும் காப்பி அடிக்கணும். மற்ற வழக்கமான அந்த பாரம்பரியமான அந்த திராவிட கட்சிகள்கிட்ட இருந்து இது எதுக்கு காப்பி அடிக்கணும்? அப்ப நீங்க வந்து இதெல்லாம் கொடுத்தா மக்கள் வந்து நமக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்றது மட்டும்தான் நோக்கமே தவிர, இதுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படும், பட்ஜெட் எப்படி நம்ம வசூல் பண்ணுவோம், இதை நான் வந்து ஏஐல கொடுத்து இந்த கணக்கெல்லாம் போட்டு பார்த்தேன். ஏற்கனவே கூட சொல்லி நினைக்கிறேன். 3.5 லட்சம் கோடி ரூபாய் வருகிறது. தமிழ்நாட்டுடைய பட்ஜெட்டே 4.5 லட்சம் தான். 3.5 லட்சத்தை நீங்க இதுக்கு கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா, அப்புறம் 200 யூனிட் ஃப்ரீ இதெல்லாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, அப்புறம் மிச்ச அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறது யாரு, மூலதன செலவுகள், அது இது வட்டி கட்ட வேண்டியது, இப்படி பல பஞ்சாயத்துகள் இருக்கு இல்லையா? அப்ப அதுக்கும் விஜய் என்ன சொல்வாருன்னா, நான் இதெல்லாம் செய்யணும்னு தான் நினைச்சேன், புஷி ஆனந்த கூட ஈரானுக்கு அனுப்பியிருக்கிறேன், ஆதவர்ஜினாவை கத்தாருக்கு அனுப்பியிருக்கிறேன், வரும்போது சிலிண்டரோட இறங்கணும்னு சொல்லி. ஆனா இந்த தீய சக்தி திமுக வந்து 10 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சிருக்கு. அதனால எதையுமே என்னால செய்ய முடியல. அதனால தீய சக்தி திமுக ஒழிக, இது நிலைமை சரியான வரைக்கும் நம்ம தள்ளி வைக்கணும்னு நம்புவாங்க. யாரும் விஜயை பார்த்து கேட்க மாட்டாங்க. தளபதி அன்னைக்கு வாக்குறுதி கொடுத்தீங்களே, எங்க 6 சிலிண்டரு, எங்க 2,500 ரூபாய் உரிமை தொகை, இதை சொல்லிட்டா போதும். அப்ப விஜய்க்கு வந்து இது சுலபமாக இருக்கிறது. நல்ல வேளை தமிழக மக்கள் வந்து விஜய்க்கு 108ன்னு ஒரு செக் பாயிண்ட் வச்சு ஒரு 11 சீட்டு நீ வந்து மன்றாட வேண்டியதான் இருக்கும் அப்படின்னு ஒரு இது வச்சாங்க இல்லையா?
அது வந்து இருக்கிறதுலே வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆப்பு. இப்ப விஜய் என்ன பண்ணுவாரு, இந்த 11 சீட்டுக்காக இவர் போய் தானம் கேட்கணும். ஐயா கொஞ்சம் பார்த்து ஒரு 2 சீட்டு போடுங்க. அவருக்கு வாழ்க்கையில இந்த மாதிரியான பழக்கம் இல்ல. எல்லாமே வந்து கேரவான்ல இருந்து அவர் டைரக்ட் பண்ணுவாரு. யாரு கதாநாயகி, யாரு மியூசிக் டைரக்டர், யாரு ஸ்டென் மாஸ்டர், கூட நடிக்கிறவங்க யாரு, எல்லாம் அவர் உத்தரவு போட்டு டைரக்டரோ தயாரிப்பாளரோ செய்ய வேண்டியிருக்கும். இப்போ இந்த 2 சீட்டுக்காக இவர் வந்து இவரே கேட்கணும், முடிஞ்சவங்க அலுவலகத்துல போய் கேட்கணும். இல்ல நான் வந்தா டிராபிக் ஜாம் ஆயிரும், ஐயா நீங்க தயவு செய்து தப்பா எடுத்துக்காதீங்க, நீங்களே பனையூருக்கு ஒரு நட வந்துட்டு போயிருங்க, இது கேட்கணும். இதுல முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கு. காங்கிரஸ் வந்து காங்கிரஸ் ஜெயிச்சு வந்துட்டு இருக்கும் போதே ஆளாளுக்கு வந்து கொண்டாட ஆரம்பிக்கிறாங்களே. இவங்க படகு மூழ்கி போயிட்டு இருக்கு, அவங்க தாவேக்காவினுடைய வெற்றியை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இது என்ன மனநிலை? காங்கிரஸ் வெற்றியில ஒரு பாயிண்ட் சொல்லணும்னு நினைச்சேன். கன்னியாகுமரியில காங்கிரஸ் வேட்பாளர்கள் எல்லாருமே ஜெயிச்சிருக்கிறாங்க. பலரும் சொன்னது போல கன்னியாகுமரியில சிறுபான்மையினர் வாக்குகள் பிரியவில்லை. தாவேக்கா அங்க ஜெயிக்கல. தாவேக்கா தோல்வியடைந்த ஒரே மாவட்டம்னு சொன்னா அது கன்னியாகுமரி மாவட்டம் தான். அங்க வந்து இந்த நட்சத்திர பிம்பம் எடுபடவில்லை. எப்படி கேரளால எடுபடலையோ அந்த வாடகை கன்னியாகுமரியில கொஞ்சம் அடிக்குது அப்படின்ற முறையில் நம்ம இதை புரிஞ்சுக்கலாம். காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் பிரவீன் சக்கரவர்த்தி என்ன சொல்றாருன்னா, நாங்கள் பெரிய தப்பு பண்ணிட்டோம், போயிருந்தோம்னா இன்னைக்கு வந்து நாங்கள் நிறைய சீட்டு ஜெயிச்சிருப்போம், அதிகாரத்திலையும் பங்கு பெற்றிருப்போம், இதை பல நாட்களாக நான் சொல்லிட்டு இருக்கிறேன், அவங்களுக்கு ஆதரவு இருக்குன்னு நான் சொன்னதுதான் இன்னைக்கு நடந்திருக்குது. மற்றபடி இந்த ஆட்சியில பங்கேற்பது குறித்து நான் ராகுல் காந்திக்கு ஒரு அறிக்கை கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ காங்கிரஸ் ஓப்பனா, இப்ப நீங்க சிபிஎம்மோ விடுதலை சிறுத்தைகளோ உள்ளுக்குள்ள இருக்கு, வெளியே கொஞ்சம் தார்மீக ரீதியா ஒரு தயக்கம் இருக்கு. காங்கிரஸுக்கு சுத்தமா அது இல்லை. உடனே அவங்க கையை தூக்கிட்டு சேருவதற்கு தயார். ஆனா அதுல ஒரு கேள்வி இருக்கு. பிஜேபி அதுக்கு ஓகே சொல்லணும். பிஜேபியினுடைய முழக்கம் என்னன்னா காங்கிரஸ் இல்லாத பாரதம் இல்லையா, காங்கிரஸ் விமுக்த பாரத், அதுதான் அவங்களுடைய முழக்கம். கரூர் சம்பவத்துக்கு பிறகு இந்த மாணிக்கம் தாகூர், பிரவீன் சக்கரவர்த்தி, இவங்கெல்லாம் வந்து ராகுல் காந்தி எல்லாம் தாவேக்காவோட போவதுக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இவங்க வெளிப்படையா இவங்களே பேசுறாங்கல்ல. பேசின போது விஜய் கட்சிக்காரங்க அதை என்டாஸ் பண்ணல. காங்கிரஸ் இது பரிசீலிச்சு வாங்க, எங்க கூட வாங்க, நம்ம சேர்ந்து நிக்கலாம், ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம் அப்படின்லாம் சொல்லல. ஏன் சொல்லலைன்னா பிஜேபி பயம். பிஜேபி வந்து சிபிஐ விசாரணைக்கு கூப்பிட்டதா இருக்கட்டும், ஜனநாயகம் முடக்கினதா இருக்கட்டும், அவங்களுடைய கோபம் என்னன்னா, நீ தப்பி தவறி காங்கிரஸோட சேர்ந்துட்ட அப்புறம் இருக்கு, திமுக கூட நீ கூட்டணி வச்சா எங்களுக்கு பிரச்சனை இல்லை, திமுக வந்து காங்கிரஸை வச்சிருக்குன்றதா எங்களுக்கு பிரச்சனை. அதே போல இவரையும் அப்படி இது பண்ணுவாங்க. இப்ப காங்கிரஸ் சேரலாமா கூடாதான்னு பிஜேபி அனுமதி கொடுத்தாதான் விஜய் அதை ஒத்துக்குவாரு. என்ன பொறுத்த வரைக்கும் நேற்று ராத்திரியில இருந்தே ராகுல் காந்தி அவர்கள் விஜயோட பேசிட்டு இருக்கிறாரு தொலைபேசியில அப்படின்னு செய்திகள் எல்லாம் வந்துட்டு. மோடி வாழ்த்து தெரிவிச்சாரா? என்னன்னு சொல்லி வாழ்த்து தெரிவிச்சாரு. இளைஞர்கள் பெண்கள் எல்லாம் வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டு ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கிட்டாங்க, திமுகவை விரட்டி விட்டார்கள் அப்படின்னு அவரும் சந்தோஷப்பட்டிருக்காரு. அவரு சந்தோஷப்பட்டாரா? இப்போ துக்ளக் குருமூர்த்தி அவர்களுடைய இதை நம்ம 2 நாளைக்கு முன்னாலே பார்த்தோம். இங்க வந்து விஜய் வெற்றி பெற்றால் திராவிட சித்தாந்தம் ஒழிந்து விட்டது அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கலாம். ஏற்கனவே நான் இதை பல காலமாக பேசி கொண்டிருக்கிறேன். அதுக்கான ஒரு உறுதி தெளிவு வந்து உண்மைதான், ஆதாரம் தெரியும். இந்த தேர்தலில் பார்ப்பனர்கள், பணக்காரர்கள், ஏழைகள், கீழ்த்தட்டு நடத்துறவருக்கும் இவங்க தான் விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த கீழ்த்தட்டு நடத்துறவருக்கும் ஏழைகளை பத்தி நம்ம பேசிட்டோம். பார்ப்பனர்கள், பணக்காரர்களுக்கு நீங்க சொன்ன குருமூர்த்தி தான் சரியான பாயிண்ட். 70களில் திமுக கலைஞர் வந்தது பிறகு இவர்கள் திமுக மேல ஒரு அலர்ஜி மாதிரியான ஒரு வெறுப்பு, அத பல கருத்துக்களை மக்கள் மத்தியில கொண்டு போய் திமுக ஒரு தீய சக்தின்னு எம்ஜிஆர் பேசுறதா இருக்கட்டும், எம்ஜிஆரை ஆதரிச்சிருக்காங்க, ஜெயலலிதாவை ஆதரிச்சிருக்கிறாங்க, அந்த வழியில இன்னைக்கு விஜயும் ஆதரிச்சிருக்காங்க. விஜய் கொள்கை தலைவர் பெரியாருன்னு சொன்னாலும் கூட திருச்செந்தூர் கோயிலுக்கு போகும்போது அவர் காரு பின்னாடி உட்கார்ந்து இருக்கிற ஜோசியர் ரத்தன் பண்டிட், அந்த ஜோசியர் சொன்னபடிதான் அவர் பிரச்சாரம், தேதி, நாள், தொகுதி எல்லாத்தையும் அவர் முடிவு பண்றாரு. அங்க அசைவுகள் எல்லாமே ஆமா அவருடைய இப்படிதான் இருக்கு. அதனால இவர் கொள்கை தலைவர் பெரியாரை வச்சிருந்தாலும் இவர் பெரியாருக்கு இவருக்கு சம்பந்தம் இல்லை. இந்த உண்மை வந்து குருமூர்த்திக்கு தெரிஞ்சிருக்கு.
அதனால மோடியும் பாராட்டியிருக்காரு. ராகுல் காந்தி பாராட்டினது அது மேட்ரு கிடையாது, மோடி பாராட்டியிருக்கிறாருன்றதான் முக்கியம். என்னை கேட்டால் காங்கிரஸ் ஆதரவு கொடுக்கறத பிஜேபி முதல்ல அனுமதிக்கும். ஏன்னா இப்ப விஜய் ஜெயிச்சிருக்காரு, ஒரு சிம்பத்தி இருக்கு. இப்ப ஏதாவது செஞ்சா நெகட்டிவ் ஆயிரும். அதனால ஆதரிச்சுக்கிட்டு பின்னாடி பாத்துக்கலாம். இல்ல பின்னாடினா இப்போ 2029 பாராளுமன்ற தேர்தல், இதுல நீங்க இப்படி பாருங்களேன். இப்போ தாவேக்கா கூட காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்டுகள் போவாங்கன்னு சொல்லல, ஒரு அனுமானம். அப்போ தமிழகத்துல மறுபடியும் காங்கிரஸ் வந்து வலிமையாகிறதுக்கு ஒருவேளை பாஜகவினுடைய கணிப்புப்படியே இருக்கட்டுமே, வலிமையாகிறதுக்கு இந்த தாவேக்கா ஒரு அவங்களுக்கு ஒரு ஆதரவாக இருக்கக்கூடிய நிலையில அதை விரும்புமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அந்த அளவுக்கு இதை நீட்டி கொண்டு போவதற்கு அனுமதிப்பாங்களா? உங்களுடைய கண்டிப்பாக அனுமதிக்க மாட்டாங்க. நீங்க சொன்னது போல தமிழ்நாட்டில் இன்னைக்கு தேதிக்கு காங்கிரஸுக்கு செல்வாக்கு இல்லை. கடந்த 5 ஆண்டுகளாக எத்தனை போராட்டம், எத்தனை இளைஞர் மாநாடு எது நடத்திருக்காங்க, ஒன்றும் இல்லை, ஒரு வெங்காயமும் இல்லை. திருப்பரங்குன்றத்துல கூட மாணிக்கம் தாகூர் எந்த போராட்டமும் நடத்தல சங்கிகளுக்கு எதிராக. அவரு தொகுதிக்கு உட்பட்டு தான் அது வருது. ஆனா கூட்டம் போட்டாரு. என்ன கூட்டம்? ஒரு கூட்டம் போட்டு தீர்மானம் எடுத்தாங்க, அது போட்டாரு திமுகவுக்கு எதிராக. அதனால தாவேகா மூலமாக காங்கிரஸுக்கு திரும்ப ஒரு உயிர் வருவதை பிஜேபி ஒருபோதும் விரும்பாது. அதனால 2029 தேர்தலில் விஜய் எப்படி முடிவு பண்ணாருன்னா, தன்னுடைய அந்த படைகளை ஏவி விடும். அது அமலாக்கத்துறையா இருந்தாலும் சரி, வருமான வரித்துறை, சிபிஐ எதா இருந்தாலும் ஏவி விடும். ஏவி விடுவதற்கு தகுந்த மாதிரி பல பேர் அங்க இருக்கிறாங்க. ஆதவர்ஜினால இருந்து பலர் காத்திருக்கிறார்கள். அதனால அதை அவங்க விரும்ப மாட்டாங்க. ஏற்கனவே சோர்ந்து போயிருக்கிற காங்கிரஸ் தாவேகா மூலம் ஒரு உயிர் கொடுத்து கொண்டு வரவே அவர் விரும்ப மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு தேதிக்கு காங்கிரஸ் ஆதரவு கொடுத்தால் அதை பெருந்தன்மையோட பிஜேபி விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பின்னாடி உனக்கு வச்சுக்கிறேன், இப்போதைக்கு நீ போ அப்படின்றது. விஜயும் அது பயந்து பயந்து தான் செய்வார். இப்ப காங்கிரஸ் சேர்த்துக்கிட்டாலும் கூட பிஜேபி எதிர்த்து பேசாமல் மோடிக்கு வாழ்த்து தெரிவிச்சு, நம்ம நவீன் பட்நாயக்கு ஜெகன்மோகன் ரெட்டி மாதிரி சொல்லலாம். நவீன் பட்நாயக்கு தொடர்ந்து முதலமைச்சராக ஒரிசாவை ஆண்டாரு. அவர் பண்ண தப்பு என்னன்னா, ஒன்றிய அரசான பாரதிய ஜனதாவை ஆதரிக்கிறார். எல்லா திட்டங்கள் என்ன சட்டங்கள் போட்டாலும் ஆதரிச்சு ஓட்டு போடுறாரு. இதனால என்னாச்சுன்னா, ஒடிசால எதிர்கட்சியாக இருந்த பிஜேபிய மத்தியில ஆதரிச்சதுனால அவன் வளர்ந்துட்டு மக்கள் யோசிக்கிறாங்க, மத்தியில ஆள்றத இவர் போடுறாரு, இப்ப மாநிலத்துல இவனே ஆண்டு போட்டுமே எதுக்கு நவீன் பட்நாயக்கு அப்படின்னு ஒரு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. ஜெகன்மோகன் ரெட்டியும் அந்த தவறை செய்யறாரு. இப்ப ஜெகன்மோகன் ரெட்டிக்கு விஜய் ரொம்ப கடன் பட்டிருக்கிறாரு. அந்த வெள்ளை சட்டை, காக்கி பேண்ட், ரேம்பு வாக்கு, கையை எப்படி வைக்கிறது, துண்டு தூக்கி போட்டா போட்டுக்கிறது, இது எல்லாமே அங்க அடிச்ச காப்பி தான். அதே போல ஜெகன்மோகன் ரெட்டி பிஜேபி ஆதரிக்கிறார். நவீன் பட்நாயக் போல எல்லா சட்டங்களுக்கும் பாராளுமன்றத்தில் ஆதரவு தெரிவிக்கிறார், எல்லாம் செய்யறாரு. இன்னைக்கு அவருக்கு எதிராக சந்திரபாபு நாயுடு பிஜேபியும் கூட்டணி போட்டு அவர் வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. இது விஜய்க்கும் இதான் நடக்க போகுது. அதனால பாஜக ஒருபோதும் காங்கிரஸ் கூட சேருவதை விரும்பாது. சேர்ந்துட்டா இருக்குடி ஆப்பு அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இல்ல, விஜய் அவர்கள் வந்த பிறகு ஏற்கனவே தமிழகத்துல 4 தொகுதியில வந்து வெற்றி பெற்றிருந்தது பாஜக. இன்னைக்கு அது ஒரு தொகுதியாக குறைஞ்சிருக்கு. நம்ம பேசக்கூடிய திருமாவளவன் அவர்களே வந்து அதை கொண்டாடுறாரு. மக்கள் வந்து இதுக்கு மிகப்பெரிய பாடம் கற்பித்திருக்கிறார்கள். சனாதனம் இங்க வந்து எடுபடாது அப்படிங்கிறத மறுபடியும் தமிழகம் நிரூபித்திருக்கிறது. அந்த வகையில் ஒரு பக்கம் பார்த்தாச்சுன்னு சொன்னால், விஜயை கொண்டாடக்கூடிய ஒரு நபராகவே திருமாவளவன் அவர்கள் இருக்கிறாரே, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் அவர் இந்துத்துவாவை எதிர்க்கிறதுல உறுதியாக இருக்கிறாரு. அடுத்தது குறிப்பிட்ட சமூகத்தின் கட்சியாக இருந்து ஒரு பொது தலைவராக மாறுகின்ற ப்ராசஸில் இருக்குது. அப்போ தான் நம்ம ஒரு மெயின் ஸ்ட்ரீம் அரசியல் கட்சியாக வர முடியும் அப்படின்னு அவர் கருதுறாரு. பொது தொகுதிகள்லாம் அவர் விரும்பி கேட்டு வாங்குவதற்கும் இதுதான் காரணம். ஆனா அதே நேரத்துல இந்துத்துவா பிஜேபி எதிர்ப்பு அப்படின்றது வந்து ஒரு எளிமையா இல்லை. இப்போ விஜய் அவங்களோட சமாதானமாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அதை புரிஞ்சுக்கணும். அவர் இந்துத்துவா எதிர்ப்பதில் அவர் சோரம் போய்விட்டார் அப்படின்றத ஏத்துக்கிட்டாருன்னா நம்ம விஜயை ஆதரிக்க முடியாது. அவரே பேசியிருக்காரு, முதல்ல சொன்ன இல்லையா, அவரு பிஜேபியை எதிர்க்கவில்லை அப்படின்ற முறையில் அவர் பேசியிருக்கிறாரு. இது பலரும் அறிந்த உண்மை. அவர் திமுகவை தான் திரும்ப திரும்ப அட்டாக் பண்றாரே தவிர பிஜேபியை அவர் இழுக்கிறதாவே இல்லை. அதனால அது எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் இப்போ இந்த மாதிரி கட்சிகளுக்கு வந்து அவங்க சொன்னது போல வந்து
அதிகாரத்திலும் பங்கு அப்படின்ற முழக்கத்தை எல்லாம் அவங்க தான் முன் வச்சாங்க, மாநாடு நடத்தியிருக்காங்க. அதனால ஒரு கட்டத்தில் இதை நம்ம அந்த இதுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. போன தேர்தலில் அதுக்கான சூழல் இல்லை அப்படின்றதான் திருமாவளவனுடைய கருத்து. இப்ப விஜய் இவ்வளவு ஜெயிச்சிருக்கான்னா அந்த மாதிரி ஒரு ஆசைகள் இதெல்லாம் எல்லாருக்குமே வரலாம். இப்ப பிரவீன் சக்கரவர்த்தி எல்லாம் அப்படியே குமுறுறாரு, இதை வந்து நாங்க ரொம்ப இழந்துட்டோம், தப்பு பண்ணிட்டோம், மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நான் ஏற்கனவே கொடுத்த ரிப்போர்ட் எல்லாம் உண்மைன்னு இப்ப நிரூபிக்கப்பட்டிருக்கு இப்படி எல்லாம் வந்து சொல்றாரு. இதெல்லாம் கொஞ்ச நாள் ஓடும். ஆனால் இந்த கைப்பிள்ளை வந்து விரைவிலே அம்பலப்படுவார்ன்ற மாதிரி விஜயனுடைய ஆட்சியினுடைய அந்த அலங்கோலம் என்பது இன்னும் ஒரு வழக்கமா 3 மாசமா 100 நாளோ ஒரு டைம் கொடுப்பாங்க. அப்ப நம்ம இப்ப எல்லாம் பேசினான்னா அதை சொல்லுவாங்க, ஒரு 100 நாள் கூட பொறுக்க மாட்டீங்களா, அதுக்கு கூட விமர்சனம் பண்ணுவீங்களா? ஆனா விஜய்க்கு 100 நாளா 150 நாளா 300 நாளா பிரச்சனை கிடையாது, எப்பவும் ஒரே மாதிரி தான். அதனால ஆரம்பத்துல இருந்து இறுதி வரைக்கும் வந்து இந்த காமெடி காட்சிகளுக்கு குறைவே இருக்காது. அதனால விஜயை நம்பி யாராவது வந்து பாஜக எதிர்ப்புக்காக அவரு மேல நான் பணம் கட்டுறேன்னு சூதாடினாங்கன்னா கண்டிப்பா தோத்து போவாங்க. நிறைய பணத்தை அதுல வந்து அவங்க இழக்க வேண்டியது. இல்லை, இப்போ காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், திருமாவளவன் உட்பட இந்த 3 பேருமே 4 பேருமே தங்களுடைய கட்சியை வளர்க்குறதுக்கு விஜய் உதவுவாரு அப்படிங்கிற பார்வையில தான் இதை அணுகுறாங்களா? அப்படிதான் நம்ம அதை யோசிக்க முடியுமா? அப்படி இல்லை. நம்மளால செய்ய முடியாத ஒரு சாதனை, நம்மளால அடைய முடியாத ஒரு இலக்கை விஜய் மூலமா அடைய முடியுமா? நம்ம அமைச்சர் அப்படின்னு சொன்னா திமுக அதிமுகவோட கூட்டணி வச்சுக்கிட்டா அவங்க தான் பெரும்பான்மை பெறுவாங்க, அடைய முடியாது. தாவேகா அப்படின்னா இப்ப பெரும்பான்மை அவங்களுக்கு இல்லை. ரெண்டாவது அவரு நீ பெரும்பான்மை இருந்தாலும் நான் சீட்டு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ அவருக்கு ஆதரவும் இருக்கு. அப்படி சேர்ந்துட்டு தான் நம்ம ஒருவேளை அமைச்சராக இருக்க முடியுமோ? இப்படி ஒரு இது வந்து வரும். கண்டிப்பா அவர்களுக்கு ஒரு அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அவங்க என்ன நிலைப்பாடு எடுப்பாங்க. இன்றைக்கு அவர்கள் திமுக கூட்டணியில் இருந்து தான் ஜெயிச்சிருக்காங்க இல்லையா? தாவேகாவை பற்றி கடுமையான விமர்சனங்கள் இணையத்துல வந்து திமுகவோ மற்ற கட்சிகளோ செஞ்சிருக்காங்க, எல்லாரும் பேசியிருக்காங்க, நம்மளும் பேசியிருக்கிறோம். அதையெல்லாம் பார்த்து தான் அவர்கள் முடிவெடுக்க வேண்டும். நீங்க வாங்கின வாக்கு என்பது திமுக கூட்டணிக்காக விழுந்த வாக்கு, வேலை செய்தது திமுக தொண்டன். இப்ப காங்கிரஸுக்கெல்லாம் எந்த விதமான ஒரு கட்டமைப்பும் இல்லை. கட்சி என்ற முறையில வந்து திமுக தான் கடுமையாக வேலை பார்த்திருக்கிறது இல்லையா? அவங்க போட்டியிட்ட அத்தனை தொகுதி 28 தொகுதின்னு நினைக்கிறேன், 28 தொகுதியிலையும் திமுக தான் கடுமையாக வேலை பார்த்துருக்குது. அதனால மக்கள் கொடுத்த தீர்ப்புக்கு நீங்க மதிப்பு கொடுப்பீங்களா, இல்லை நம்ம குறுக்கு வழியில நம்ம அதிகாரம் கிடைச்சா போதும் அப்படின்னு போவீங்களா? ஆனா ரெண்டாவதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் வந்து ஒரு மென் சங்கியாக இருக்கிறது. அசாம்ல இன்னைக்கு பிஜேபி ஜெயிச்சிருக்கிறது. பிஜேபி அசாம் காங்கிரஸ் தலைவர் தேர்தலுக்கு முன்னாடி பிஜேபியில போய் சேர்றாரு. இது தெரிஞ்ச உடனே ராகுல் காந்தி போன் பண்ணி பேசுறாரு, பிரியங்கா காந்தியை நேரில் அனுப்புறாரு. ஆனா அதையும் மீறி அந்த ஆளு போய் சேர்ந்துறாரு. ஒரு மாநில தலைவரே இப்படி ஒரு சங்கியாக மாறுகிறார் என்றால் காங்கிரஸ் கட்சி எவ்வளவு பலவீனமாக இருக்கிறது. ராகுல் காந்தியை எப்படி அதை சமாளிக்க முடியாமல் அவர் மட்டும் ஆன்டி பிஜேபி பேசிட்டு இருக்காரு, கூட அவருக்கு சப்போர்ட் பண்றதுக்கு யாரும் இல்லை நார்த் இந்தியால. இதெல்லாம் வந்து பாக்குறோம். ஆனா அதனால வந்து தமிழ்நாட்டில் நம்ம அமைச்சரானா நல்லது தானே, அதன் மூலம் கட்சியை வளர்க்க முடியல, இப்படி ஒரு ஆசையை அவங்க வந்து படலாம். ஆனால் நீங்கள் ராகுல் காந்தி பேசுகின்ற அம்பானி அதானி எதிர்ப்பு அரசியலா இருக்கட்டும், இந்துத்துவ எதிர்ப்பு அரசியலா இருக்கட்டும், RSS அவர் குறிவைத்து பேசுவதா இருக்கட்டும், அதுக்கெல்லாம் விஜய் ஒருத்து கிடையாது. அதுதான். இல்லை, இப்போ இந்த தேர்தலில் ஒரு வாதம் வந்து முன்வைக்கப்படுகிறது, பிஜேபி வந்துடும் அப்படிங்கிறத வந்து தொடர்ந்து வந்து திமுக ஒரு பிரச்சாரமாக பண்ணிட்டு இருக்கு. அதை வந்து தனக்கு சாதகமான ஒரு அரசியல் களமாக எடுத்துட்டு தான் அவங்க தொடர்ந்து வெற்றி பெற்றுட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் இனி இங்கே ஈடுபடாது அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து பார்க்கப்படுகிறது. பலரும் பேசிட்டு இருக்கிறாங்க விஜய் அவர்களுடைய வெற்றிக்கு பிறகு. இதை எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப அபாயகரமான கருத்து, அடிமுட்டாள்தனமான கருத்து. டீலிமிட்டேஷன் பில்லு இந்த தேர்தல் நடக்கும்போது இடையில தான் பாராளுமன்றத்தில் வருது. அது காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து, சொல்லப்போனால் டீலிமிட்டேஷனால் ஆதாயம் வரக்கூடிய தேஜஸ்வி யாதவ், அகிலேஷ் யாதவ் கூட அதை எதிர்த்து வாக்களித்து தோற்கடிச்சிருக்காங்க. அப்ப இது ஒரு சாதாரண பிரச்சனையா? நீங்க தமிழ்நாட்டினுடைய 39 தொகுதி 30-31 போனா உங்களுக்கு ஓகேவா? பாராளுமன்றத்துல உங்களுடைய ரெப்ரசன்டேஷன் குறைஞ்சா உங்களுக்கு ஓகேவா? அது மாதிரி எவ்வளவு இருக்கு. இப்போ மும்மொழி திணிப்பா இருக்கட்டும், அதனால கல்விக்கான நீதியை கொடுக்க மாட்டேன்னு சொல்றதா இருக்கட்டும்,
இப்படி பல பிரச்சனைகள் ஜிஎஸ்டி பகிர்வா இருக்கட்டும், நம்ம ₹1 கொடுத்தா 29 காசு தான் திரும்ப கொடுக்குறாங்க, அந்த பிரச்சனையா இருக்கட்டும். இப்படி ஒன்றிய அரசு மாநில அரசினுடைய அந்த மாநில சுயாட்சின்னு ஒண்ணு இருக்கக்கூடாது. ஒவ்வொரு அதிகாரமா அவங்க வாங்கிட்டு இருக்கிறாங்க, நீட்ல இருந்து பல விஷயங்கள்ல. அப்படி இருக்கும்போது பாரதிய ஜனதா எதிர்ப்பு என்பது விஜய் வந்து பூச்சாண்டின்னு கருதுறாரு. இது பூச்சாண்டி கிடையாது, இது உங்க கண் முன்னாடி நிக்கக்கூடிய ஒரு பூதம். அந்த பூதம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து மாநிலங்களை, எதிர்கட்சிகளை கபலீகரம் பண்ணிட்டு இருக்குது. நீ வெஸ்ட் பெங்கால்ல மம்தா பானர்ஜி வெற்றி பெற வேண்டிய தேர்தலை பிஜேபி வழிப்பறி செய்து கைப்பற்றி இருக்கிறது. அது ஒரு நேர்மையான வெற்றி கிடையாது, அநீதியான, அயோக்கியத்தனமான, பறிக்கப்பட்ட தேர்தல் ஆணையத்தின் துணையுடன் செய்யப்பட்ட வெற்றி. இது இந்தியா முழுக்க நடந்திருக்குது. அப்ப பிஜேபி என்பது நீங்கள் நினைப்பது போல அது ஒரு பூச்சாண்டி கிடையாது. அன்றாடம் உங்கள் மாநில பிரச்சனைகளுக்கு உருவாக்கக்கூடிய ஒரு அநீதியை செய்யக்கூடிய ஒரு கட்சி தான் பிஜேபி. அதனால பிஜேபி எதிர்ப்பு நீ தேவைப்படாது, செல்லாது அப்படின்னா அவங்க இந்தியாவில் 2014 இருந்து மோடி ஆள்வதையோ, இதுவரைக்கும் பாரதிய ஜனதா செய்திருக்கின்ற அநீதிகளையோ அட்டூழியங்களையோ அவர்களுக்கு தெரிந்தும் மறைக்கிறார்கள் அப்படின்றதான் உண்மை. இதுல அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமக கட்சி துணை முதல்வர் பதவி தனக்கு வேணும், திருச்சி கிழக்குல வந்து இவர் ராஜினாமா செய்யும் போது அந்த தொகுதியும் பாமகவுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பேரம் பேசப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதை எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா இருக்கு, நடந்திருக்கலாம். 4 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. அன்புமணி, சௌமியா அன்புமணி ஜெயிச்சிட்டாங்க. அதனால மேடத்தை வந்து மினிஸ்டர் ஆக்குறதுக்கு தாவேகாவுக்கு போறது ஒரு நல்ல வாய்ப்பு. துணை முதல்வர், ஆமா, துணை முதல்வர் வரைக்கும் போகலாம். அன்புமணியை பொறுத்த வரைக்கும் எங்க நமக்கு கிடைக்குதோ அங்க போய் சேர்ந்து கொள்ளக்கூடிய ஆளுதான். என்ன பிரச்சனைனா அவர் RSS பிஜேபி தான் அதிகமாக அவங்களுடைய ஆளா இருக்கிறாரு. அதனால அவங்க அனுமதி வாங்கிட்டு போய் சேருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களும் ஓகே சொல்லிடுவாங்க, சரி நம்ம ஆளு இன்னைக்கு தாவேக்கால இருந்தா நல்லது தானே, அங்க என்ன நடக்குது போக்குவரத்தெல்லாம் நமக்கு தெரியும், எதிர்காலத்துல என்ன பிளான் பண்ணிக்கலான்றதுக்கு உதவியா இருக்கும், நாளைக்கு ஆட்சியை கலைக்கணும்னா கூட நம்ம எல்லாம் இருக்கும். அதனால ஒரு ஸ்லீப்பர் செல்லா அன்புமணியை அனுப்புறதுக்கு அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால அன்புமணி வந்து கன்ஃபார்மா தாவேகாவையும் விஜயும் ஆதரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க சொன்னது போல வந்து துணை முதலமைச்சரோ இல்ல முக்கியமான கேபினட்டோ அவங்க பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கண்டிப்பாக அவர் சேருவார். இல்ல மேலிடத்துல இருந்து சொல்லியாச்சுன்னு சொன்னா ஆதரவு திரும்ப பெற்றுருவாங்க, கலைக்கணும்னா ஆட்சியை கலைச்சிடலாம், எல்லாம் செய்யலாம். எப்ப வேணாலும் ஒரு பிடி வந்து மேல இருக்கும். ஆமா, அப்பவும் பிஜேபியோட ஆள் தான், அவங்க அதை செய்வதற்கு அவங்க தயாரா தான் இருப்பாங்க. பிஜேபியும் ஓகே சொல்லிடும். அதனால இதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. தொடர்ந்து பேசுவோம் தோழர். வரக்கூடிய நாட்கள்ல என்ன நடக்கு அப்படிங்கறத பார்ப்போம். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி. நன்றி.